பிடிபிஆர்டி 2024ஆம் ஆண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று அரசு ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியாகி ஒரு வாரத்துக்கு மேல் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 164 பேருக்கு WH ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஈக்குவலன்ஸ் ஜிஓ அப்படின்றது வேணுன்றதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த WH ஸ்டார் அப்படின்றது யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பிலிட் படித்தவர்கள், அதிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிலிட் படித்தவர்களுக்கு இந்த WH ஸ்டார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக பல்வேறு முயற்சிகளை தமிழ் ஆசிரியர்கள் மேற்கொண்டு வராங்க. இதனுடைய ஒரு தொடர் முயற்சியாக வரும் புதன்கிழமை 4/9/2024, அதாவது வர புதன்கிழமை செப்டம்பர் 4ஆம் தேதி TRV மற்றும் TANSI, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், இந்த 2 இடங்களுக்கும் தமிழ் ஆசிரியர்கள் செல்லவிருக்கிறாங்க. என்ன கோரிக்கை, எதற்காக செல்லவிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை 268 படி தமிழில் பார்த்திங்கன்னா பிலிட் படித்தா அவர்கள் 2012க்கு முன்னாடி படிச்சிருந்தாங்கன்னா அவர்கள் எந்த தடையும் இல்லை அப்படின்றது தான் இந்த ஜிஓ சொல்கிறது. அதன்படி பார்த்திங்கன்னா, இந்த 164 பேரில் 2012க்கு முன்னாடி படித்தவங்களுக்கு வித்தியல்டு அப்படின்றது வந்திருக்கக்கூடாது. எனவே அவர்கள் வித்தியல்டுக்கான தெளிவான விளக்கம் கோரியும் அதனை நிவர்த்தி செய்து தங்களுக்கு கலந்தாய்வில் எந்த சிக்கலும் இன்றி பணி வாய்ப்பினை தேர்ந்தெடுக்க வழிவகை செய்ய கோரியும் இந்த 2 இடங்களுக்கும் செல்லவிருக்கிறாங்க. நீங்கள் இவர்களோட கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வர புதன்கிழமை காலையில் 10 மணிக்கெல்லாம் டிஆர்பிக்கு தமிழ் ஆசிரியர்கள் போகிற இருக்கிறாங்க. நீங்கள் நேரடியாக 10 மணிக்கெல்லாம் டிஆர்பிக்கு வந்துடலாம். டிஆர்பிக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் கலக்கிறாங்களோ அதை அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கோரிக்கை மனு அப்படின்றத கொடுத்துட்டு இதன் பிறகு பார்த்திங்கன்னா டான்சிக்கும் செல்ல இருக்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் இந்த பிலிட் தொடர்பான இஷ்யூஸ் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க, சரிங்களா? வந்தீங்கன்னா தான் நமக்கான கோரிக்கை அப்படின்றத நம்ம வென்றெடுக்க முடியும். 2012க்கு முன்னாடி பிலிட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரசாணை 268 படி வித்தியல்டு அப்படின்றது இல்லாமல் கலந்தாய்வில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். உங்களுடைய மன அழுத்தத்திற்கும் ஒரு விடை அப்படின்றது அன்று கிடைக்கும். தயவுசெய்து வரும் புதன்கிழமை 4ஆம் தேதி டிஆர்பிக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. இதே போன்று இன்னொரு நிகழ்வும் அன்று நடக்க இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.